இருக்கு சார், அவர்கிட்ட கொடுங்க. இப்போ வீட்டை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம், வீட்டில் என்ன நடக்குது, பசங்க வந்துட்டாங்களா, இல்லாட்டி நம்ம ஃபேக்ட்ரியில் என்ன நடக்குது, நம்ம வீட்டு வெளியே யார் யார் இருக்காங்க நமக்கு தெரியாது. அது வந்து என் ஃபோன்லேயே இப்போ வந்து நான் வந்து ஒரு எக்யூப்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், இதே மாதிரி சாஃப்ட்வேர். யூ கேன் வாட்ச் ஃப்ரம் யுவர் மொபைல். வீட்டில் என்ன நடக்குது லைவாக வாட்ச் பண்ணலாம். வேலைக்காரங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம வீட்டுக்கு கீழே வந்து கண்ணன் சார் சொல்றது கரெக்ட் தான். கடைசியில் வேலைக்காரங்க என்ன பண்ணுறாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எல்லாமே பயன்படுதுங்கிறதா. ஃபோன்லேயே தெரியுமா, படமாவே தெரியுமா? ஃபோன்லேயே இருக்கு. எப்படின்னா அது இது ஒரு சாஃப்ட்வேர், அது இட்ஸ் சாஃப்ட்வேர், யூ கேன் வாட்ச் லைவ். இப்போ உங்க இங்கேருந்து இப்போ தெரியுது உங்க வீடா? இது வீடு ஃபேக்டரி எல்லாமே அது ஆன்லைனில் இருக்கும். இது 24 hours ஓடிட்டே இருக்கும். இட் வில் ரன் 24 hours. ஓ சரி. இது தவிர வேற என்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும்? நம்ம பசங்க வந்து இப்போ காலேஜ்லேருந்து வந்து பசங்க வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்கள எப்படி மானிட்டர் பண்ணுவீங்க? பிகாஸ் நவடேஸ் தேர் ஹேவிங் எ செல்ஃபோன். சரி. இப்போ செல்ஃபோனில் வந்து யார்கிட்ட பேசுகிறாங்க, அவங்க என்ன மெசேஜ் அனுப்புகிறாங்க, அது வந்து உங்களால் மானிட்டர் பண்ண முடியாது. ஃபார் தட் ஆல்சோ வி ஹேவிங் எ சாஃப்ட்வேர். ஓ அதுக்கு அதாவது யார் இப்போ நம்ம வந்து அந்த சாஃப்ட்வேர் லிங்க் பண்ணுறோம்னா நம்ம வந்து நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் வந்துடும், அவங்க யார் யார்கிட்ட பேசினா வந்து ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓ அப்போ நம்ம வீட்டுக்கு பையன் ஒரு பொண்ணுகிட்ட பேசினா உங்களுக்கு தகவல் வந்துடும். ஆமாம், உடனே பிடிச்சிடலாம். உடனே பிடிச்சிருங்க. இப்படி நீங்கள் வாழ தயாரா? அப்படி ஒரு வாழ்க்கை தேவையே கிடையாது. அப்படி ஒரு வாழ்க்கை தேவை கிடையாது. ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன ஒரு எலக்ட்ரிஃபைட் கரண்ட்டுக்குள்ள நிக்க வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு ஃபீல். ஓகே, வேற அப்படிப்பட்ட குடும்பத்திலே இருக்கிறதுக்கு நான் தயாராவே இல்லைங்க. சான்ஸே இல்லைங்க, அந்த மாதிரி சான்ஸே இல்லை. அப்பா அம்மாக்கு அப்புறம் என்னதான் ரிலேஷன், அப்புறம் என்னதான் நம்பிக்கை என் மேல? 20 வருஷமா நான் உங்க கூட இருந்தேன், அந்த நம்பிக்கை கூட என்கிட்ட இல்ல. வைக்கிறது உங்களுக்கே தெரியாது. அப்போ அது வந்து உங்க ஒரு ஆள் கன்ஃபார்மா உங்க குடும்பத்துல இருக்க முடியாது. அடுத்து சில பேசிக் மிஸ்டேக்ஸ் பண்ணாதான் தெரியும் உங்களுக்கு. நீங்க எப்பவுமே அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பீங்கன்னா உங்க அப்சர்வேஷன் போயிடுச்சுன்னா அப்புறமா இந்த ப்ராடக்ட் இஸ் அவுட். அடுத்து இப்படி வாழ நீங்கள் தயாரா? கண்டிப்பாக வாழ தயாரா இல்லை சார். இப்போ ஒரு தப்பு பண்ணாதான் நம்ம அதுலேருந்து ஃபேஸ் பண்ணாதான் அடுத்தது எப்படி வாழ முடியும், நம்மளுக்கு கற்றுக்க முடியும். தப்பு பண்ணாதான். ஸோ இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ், கண்காணிப்பு கேட்ஜெட்ஸோட வாழ நீங்கள் தயாரா இல்லை? கண்டிப்பாக நானும் தயாரில்லை. ஏன்னா வந்து இப்போ அவங்க சொன்னாங்க வைக்கும்போது உங்களுக்கே தெரியாதுன்னு. எனக்கு இப்போ தெரியாது, ஆனால் அது ஃப்யூச்சரில் தெரிய வரும். அப்போ தெரிய வரும்போது நான் அதனால எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பேன், எனக்கு அதனால எவ்வளோ நிஜமாக சொல்கிறேன் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு கூட அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்யூச்சரில் தெரிய வரும்போது ரிலேஷன்ஷிப்பே மாறிடும். என்னோட அப்பா அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன், அது தெரிய வரும்போது. ஓகே. ஈவன் பெற்றோராக இருந்தாலும் இது ஒரு அப்பட்டமான அயோக்கியத்தனம், இது மனித உரிமை மீறல். இதற்காக இவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கலாம். அது ஒரு ஏஜ் முடிந்த ஒரு குழந்தைங்க ஒரு ஏஜ் முடிந்த அந்த அந்த மாதிரி நம்ம அவங்க அந்த வழியில் எடுத்துட்டு போகிறோம். இதுக்கு நீங்கள் குழந்தைய பெற்றுக்க வேணாம். அனல் பறக்கும் இந்த விவாதத்திற்கு ஒரு சிறிய இடைவேளை. ஸ்டே டியூன் வித் us. லைன் டேட் சிரப் நீயா நானா. லைன் டேட் சிரப் நீயா நானா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.